ஓகேங்களா. இப்படி தச்சு இப்படி இறக்கிடணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக் பீஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த அவுட்லைன் ஸ்டிச் போட்டுட்டு என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், எப்பயுமே வந்து பேக் பீஸ்லேருந்து பாருங்கள், பேக் பீஸ்லேருந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வந்து லைனிங் துணி வர தேவையில்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்ள லைனிங் வந்து மடித்து தைச்சிடணும். ஓகேங்களா. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் முடிச்சாச்சு, பேக் பீஸ் ரெடி பண்ணலாங்களா. மடிக்கிறது வந்து நம்ம பார்த்தா மாதிரி தானே மடிக்க சொன்னீங்க. இப்போ பாருங்கள், எடுத்து நான் தைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது உள்ள வெளியே மேலே பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்படி லைனிங் துணியை 2ஆ மடித்து மேட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. மேட்ச் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், 2 1/2 நம்ம 5 இன்ச்சஸ் வச்சோம் இல்லைங்களா, 2 1/2 இந்த நேட்ச்லேருந்து 2 1/2 இந்த நேட்ச்லேருந்து 2 1/2 வச்சுட்டு நம்ம பேக் நெக்கு இப்படி வைக்கணும். இப்படி வச்சு பின் பண்ணிடணும். ஓகேங்களா. இப்படி பின் பண்ணிவிட்டு நம்ம பேக் நெக்கு தைச்சிடலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, 3 புள்ளியில் தைக்கணும். சரிங்களா. இந்த கைட்லேருந்து ஒரு புள்ளி கிளாத் வெளியே வரணும். இந்த மாதிரி ரவுண்டாக தைச்சிடணும். இப்போ கட் அந்த நெக் பீஸை வந்து கட் பண்ணிடணும். ஓகேங்களா. கட் பண்ணிவிட்டு நம்ம நேட்ச் பண்ணுவோம் இல்லைங்க, ஃபீட் வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி மிடில் ஒரு நேட்ச் ஃபஸ்ட்டு 1 2 3 1 இன்ச் 1 இன்ச். ஓகேங்களா. இந்தாண்ட 1 2 3 மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஃப்ளாட்டாக வச்சு, இது நிறைய பேர் போட மாட்டேன்றீங்க, அது கவனித்து பண்ணுங்கள். இந்த பின் பண்ணதை எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், பேக் நெக்கில் வந்து லைனிங் கிளாத்தில் எட்ஜு தையல் வரணும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த ஃபெதர் வந்து லைனிங் கிளாத்தை ஒட்டி வரணும். மெதுவாக போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, ஆனால் ஃபினிஷிங்காக வரணும். இங்கே பாருங்கள், இந்த கிளாத் வந்து நம்ம லைனிங்காக வரணும். சரிங்களா. இப்போ நம்ம உள்பக்கம் வந்து இப்போ எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த கிளாத்தை இப்படி திருப்பிக்கணும். அப்போ இந்த கிளாத்து இங்கே இந்த சைடு வரும். ஓகேங்களா. நம்ம கட் பண்ண கிளாத்து இந்த சைடு வந்துடும். சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்படி போட்டு எட்ஜு தையல் போட்டோம்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வந்து அந்த படி தையல் உட்காரும். அப்போது இந்த உள்ளே இருக்கிற லைனிங் கிளாத்து வெளியே தெரியாது. ஓகேங்களா. இது வந்து அர்ஜென்ட்டு, அதனால் வேறு ஒருத்தர் லைனிங் போட்டு தைச்சிட்டேன் நான். கரெக்ட் மேட்சிங் பார்த்து தைங்க. ஓகேங்களா. இது என்ன கலரோ அந்த கலரே போடுங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், தைச்சிட்டோம். இப்போ மேலே வச்சு திருப்பும் போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். ஓகேங்களா. நம்ம நெக்கு தைக்கும் போது ஷோல்டர்லேருந்து இப்படி வந்து இப்படி நெக்கு வந்து இப்படி சைடில் இறங்கணும். முதல்ல வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போது இங்கே பாருங்கள், நம்ம படி தையல் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஷோல்டர்லேருந்து
இப்படி வச்சு அட்டாச் பண்ணோம் இந்த லைனிங்கை. ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து விட்டுடுங்க. இதுலேருந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணோம். இங்கே பாருங்கள், அப்படியே அவுட்லைனில் அட்டாச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், லைனிங்க்கு முன்னாடியே ஒரு 1 இன்ச் ஆண்ட நிறுத்தி இறக்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஆப்போசிட் சைடு வந்து இங்கே பாருங்கள், மேலேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு லைனிங்கை வந்து விட்டுடுங்க, அட்டாச் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். சுடிதாருக்கு மட்டும்தாங்க லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தைக்கிறோம். ப்ளவுஸ்க்கெலாம் வந்து நம்ம லைனிங்கை அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி தைக்கும் போது இந்த சைடில் இப்படி ஈவன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி தச்சு இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இது உள்பக்கம். இங்கே பாருங்கள், இதை வந்து இந்த லைனிங்கை வந்து சாரீ ஓரம் அடிக்கிற மாதிரி இப்படி மடித்து இப்படி வச்சுருக்கோம். இது மெலிசா மடித்து தைச்சிருங்க. இப்படி தச்சு இறக்கிடுங்க. இப்போ நம்ம ஷோல்டர் ஃபினிஷிங் பார்க்கலாம். இப்படி பேக் பீஸை இப்படி வச்சிடணும். சரிங்களா? பேக் பீஸை இப்படி வச்சுட்டு